ஐயா சிவாய நமயா திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமக பொன்னம்பலம். சொல்லுங்க ஐயா. அதாவது நம்ம அண்ணாமலைஜி எவ்வளவு திமுக போராடிக்கிட்டு இருக்காரு, கூட்டத்துல அடக்கணுங்கிறாரு. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா டிவில இந்த டிஆர் பாலன் ஒருத்தர் இருக்காருல்ல, சரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா பழிவாங்க நடவடிக்கை ஆரம்பிச்சிருப்பார் போல இருக்குது. டிஆர் பாலு டிவில இருக்காரா? என்னையா உளறீங்க? டிஆர் பாலன் டிவில இல்ல, அகம்பாவத்துல இருக்கார் போல இருக்குங்கிறேன். அகம்பாவம் யாருக்குதான் இல்ல, உங்களுக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? யாருக்கு இல்ல? உலகத்துல பிறந்த எல்லா வயலுக்கும் அகங்காரம், ஆணவம், காமம், கோபம் எல்லாம் உள்ள உண்டு. சொல்லுங்க. இன்னைக்கு டிவில வந்த நியூஸ் என்னன்னா, அவங்க கட்சிக்காரங்களே திமுக கட்சி சேர்ந்த ஒருத்தர், அவருடைய பையன் அமெரிக்காவிலும் ஜப்பான்ல இருக்காரு போல் இருக்கு. சரி. அவரு திமுக வந்து எலெக்ஷன் டைம்ல ஏதோ கொஞ்சம் விமர்சனம் செஞ்சிருப்பாரு போல் இருக்கு. சரி, பண்ணிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு தண்ணியை கட் பண்ண, கரண்ட கட் பண்ண, இதெல்லாம் என்ன ஒரு மனுஷனே தெரியல. அன்னைக்கு விஜயகாந்த் கல்யாணம் தெரிச்சு இந்த நபர் தான் தெரியாம சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும், அதுக்கு யாரும் என்ன பண்ணுவா? ஏன் கொஞ்சம் புரிஞ்சுடுங்க ஐயா, இது புரியாம பேசாதீங்க. அண்ணாமலை இல்ல, மோடி இல்ல, டிஆர் பாலு இல்ல, இல்ல எங்க தாத்தா இல்ல, உங்க பாட்டன் இல்ல, எல்லா வயலும் பண்ண தப்புக்கு தண்டனை உண்டு. ஆத்மாவுக்கு தண்டனை உறுதியா? கடவுள் எல்லாமே உங்களுக்கு கர்மா விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நெல்லை போட்டா நெல் விளையிற மாதிரி கர்மாங்கிறது கண்ணுக்கு தெரியாத கர்மா உங்களுக்கு பின் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கு நல்லது தீயது ரெண்டுக்குமே உங்களுக்கு ரெண்டுக்கும் பயன் இருக்கு. நல்வினை தீவினை ரெண்டுக்கும் வினை பயன் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா உடனே தண்டனை கிடைக்காது. நீங்க செய்யற புண்ணியத்துக்கு உடனே பலன் கிடைக்காது. எல்லாம் காலம் காலம் காலம். சாமியா தானே சொல்றாரு, பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவாங்க. ஐயா உடலுக்கு உடல் ஒண்ணுமே கிடையாது. ஏன் அந்த நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உள்ள ஆத்மா உள்ள இருந்தா தான் உணவு ஜீரணமாகும். நீங்க செத்த உடம்புக்குள்ள சோத்தை கொண்டு வைங்க, ஜீரணமாகுதா? ஜீரணம் பண்ண முன்னிற சக்தி இருக்கா? கிடையாது. உடம்புக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உடம்புல இருக்க பொருட்கள் இல்லாம ஒரு இயந்திரம் தான். ஆனா ஆத்மா தான் அனைத்துக்குமே கருவி. கரண்ட் இல்லாம மிக்சி ஓடல, அந்த மாதிரி கரண்ட் ஆத்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்களுக்கு ஒருத்தர் அடிச்சா கூட உங்களுக்கு அந்த வலியை உணர்ற சக்தி கூட அந்த ஆத்மாவுக்கு தான் இருக்குதே ஒழிய உங்களுடைய அந்த உடலுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ சாமி சொல்றாரு, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை செய்து விடுகிறார். ஆவிக்கு தான் ஆக்கினை உண்டுப்பா. அவன் உடம்பு பஸ்பமாயிரும். இன்னைக்கு ஒருத்தன் அநியாயம் பண்ணான்ப்பா, பாவி செத்து தொலைஞ்சிட்டான், எரிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் உடம்பு தான் பஸ்பமா தானே, ஆத்மா சிவபெருமான இடத்துல போயிரும். எவன் வந்து சாமி சொல்றாருல, பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர், உத்திரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டிறப்பா, காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான். இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வனடா, அவரவருக்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகிறாங்க. அப்போ எல்லாம் கர்மா விளையுது. கர்மா நடுத்து நான் ஈசன் நான் என்ன செய்வேங்கிற, நீ செஞ்ச வினைக்கு உனக்கு தண்டனை நரகத்துல கொண்டு போட போறான் ஏமாங்கிறாரு. அப்போ எல்லாம் நீங்க சிவனை தேடினீங்கன்னா அடியார்களுக்கு முக்தி கிடைக்கும். அவ்வளவுதான். நீங்க பிறப்பு எல்லா துன்பத்திலிருந்து விடுபட்டு மரணமில்லா பெருவாளுக்கு போயிருவீங்க. இதுதான் உலக மனுஷனா பிறந்தவன் ஒவ்வொருத்தரும் தேட வேண்டியதே ஒழிய நீங்க இங்க கிடைக்கிற சொத்து வஸ்து இது எதுவுமே இன்பம் கிடையாது. சாமி அதான் சொல்றாரு, சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று என்னாதே வத்தாஸ்தி பொண்ணு வகை என்று என்ன. இதுல மயங்கிறான் மனுஷன். என்ன பண்றான்? சொத்து ஆஸ்தி வஸ்து இதுக்கு மயங்காதவன் எந்த ஜீவனும் கிடையாது. நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது, எல்லாரும் மயங்கிடுவான். அப்ப இதுல மயங்கி நம்ம ஆத்மாவை இழந்துடுறோம். ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு. இதுக்கு மயங்கினோடனே பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அப்போ சாமி சொல்றாருல, நான் ஒதுங்கிதான் இருக்கேன், நீ செய்யற வினைதான் உனக்கு தண்டிக்குதுங்கிறாரு. இறைவன் யாரும் தண்டிக்கிறது இல்லை. இதுல டிஆர் பாலு இல்ல, நீங்க இல்ல, அண்ணாமலை இல்ல, மோடி இல்ல, யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு. இறை தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது ஆத்மாவுக்கு தான், உடலுக்கு கிடையாது. உடலுக்கும் உண்டு, இல்லைன்னு சொல்லல. உடலுக்கு மறுஜென்மத்துலாம் கிடைக்கும், இப்ப கிடைக்காது. இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சொல்லுவீங்க, ஐயோ அநியாயம் பண்றது நல்லா இருக்கான், நல்லாதான் இருப்பான், உடல் தானே இது, ஆத்மாலி அடுத்த பிறவி அடுத்த ஜென்மம் நாயி கோழி பன்னி பல இழி பிறவி நரகம் மீளா நரகம் இருக்கு. சாமி அதான் சொல்றாரு, என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு அந்நீச நரகந்தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பௌஸ்தானிக்கிறார். அதாவது நான் ஒருத்தன் இருக்கேன்னு அறியாம இந்த படுபாவிகள் பாவம் அநியாயம் அக்கிரமம் பண்றான், இந்த கும்பல் எல்லாம் ஆத்மாவை நரகத்துல தள்ள சொல்லிடுவோம், எமனை கொண்டு போய்ங்காரு. ஆனா சாதுக்களுக்கு நற்கதி கொடுப்பேன், மோட்சம் கொடுப்பேங்காரு. இந்த இதுல சாமி பகவான் ஈசன் சொல்ற, நான் சொல்ல சிவபெருமானுடைய வார்த்தை இது. சரிங்களா? நன்றி சிவாய நம்ம திருச்சிட்டோம். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால்
எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.